இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் பரவலாக பெய்த மழை, வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டம் ஏற்காடு படகு இல்லத்தில் அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள், பனிப்பொழிவு மற்றும் மிதமான மழையில் நனைந்தவாறு படகு சவாரி செய்து உற்சாகம். கோடை விடுமுறையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள், குடும்பத்தினருடன் அருவிகளில் குளித்து கும்மாளிட்ட மக்கள். திருத்தணியில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை, கரை புரண்டு ஓடிய வெள்ளத்தில் தத்தளித்தபடி சென்ற வாகனங்கள். கள்ளக்குறிச்சி, வேலூர் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளை சூழ்ந்த வெள்ளம், பல இடங்களில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்ததால் பொதுமக்கள் அவதி. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை எதிரொலி, ஒகேனலுக்கான நீர்வரத்து 8000 கன அடியாக அதிகரிப்பு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு முக்கிய ஆலோசனை. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோர் ஆலோசனை. திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்ற சம்பவங்களில் பேச்சுவார்த்தை மூலம் சரிகட்ட முயற்சிப்பதாக EPS குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து வரும் 23ஆம் தேதி தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின் என EPS விமர்சனம். வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ, எல்லாம் தம்பி படுத்தும் பாடு என சாடல். அரக்கோணம் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து தெய்வசெயல் நீக்கம். கல்லூரி மாணவியின் பாலியல் புகாரை தொடர்ந்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நடவடிக்கை. காவல்துறை மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் ஏமாற்றப்பட்டதாக கூறப்படும் மாணவி கண்ணீர். துணிச்சலுடன் வெளியே வந்து தன்னை கோழையாக்கிவிட்டார்கள் என்றும் உருக்கம். ஸ்டேட்மெண்ட்டை நான் வெளில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. இவங்க நான் மீடியாவுக்கு வந்து தைரியமாக பேசினேன், அப்போ தைரியமாக பேசின மாதிரி எனக்கு இப்போ நிலை அப்படி இல்லை. இந்த 48 மணி நேரம் இன்னையோட சேர்த்து இந்த நாளோட சேர்த்தா 3 நாள் ஆக போகுது. நான் சாட்டர்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண. உண்மையாக அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி. அவன் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணா, இந்த மாதிரி என்னை சொல்கிறான். நான் தைரியமாக வெளில வந்து சொன்னேன். அவனை விட்டுட்டு நான் சொல்கிற வெளியே வந்து அந்த 20 பொண்ணு யார், பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு 20 பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும்?
தவிக தலைவர் விஜய் கூட்டணி வைப்பதும் தனித்து போட்டியிடுவதும் அவரது விருப்பம். தேர்தலில் தனித்து களம் காண்பதே நல்லது என்றும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கருத்து. மாறிப்போச்சு. அதனால அவர் தவிகவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியா போனோன்னு முடிவெடுத்தா அது சரி, இந்த கூட்டணி வைக்கணும் முடிவெடுத்தா அதுவும் சரி, அது அவரோட விருப்பம். அதுல நான் கருத்து சொல்றதுக்கு தயார் இல்லை. இட் இஸ் ஹிஸ் ரைட். சென்னை குரோம்பேட்டை சானிட்டோரியம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். குடிநீர் குழாய் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளங்களால் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள், பொதுமக்கள் அவதி. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் புதிதாக கடைகள் அமைக்க எதிர்ப்பு. 800க்கும் மேற்பட்ட கடைகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என வியாபாரிகள் கவலை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கல்குவாரியில் பாறைகள் சரிந்து 5 பேர் உயிரிழந்த விவகாரம். மேகா ப்ளூ மெட்டல் உரிமையாளர் மேகவர்மன் உள்ளிட்ட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. மும்பையில் இருந்து சென்னைக்கு கடத்த முயன்ற 600 போதை மாத்திரைகள் பறிமுதல். அரக்கோணத்தில் இளைஞர்கள் 2 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. நேபாளத்தில் 18,000 அடி உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் பேஸ் கம்பை சென்றடைந்து சாதனை படைத்த நெல்லை சிறுமி. சென்னை விமான நிலையத்தில் சிறுமிக்கு மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு. எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போயிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக நானே நடந்து போயிட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன். மேலே போய் நம்ம தேசிய கொடியை காமிச்சிட்டு வந்துட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போய் புதுச்சேரியில் மென்பொருள் மூலம் நாளொன்றுக்கு 6,000 வரை சம்பாதிக்கலாம் என கூறி மோசடியில் ஈடுபட்ட பொறியாளர் கைது. 8 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் மடிக்கணினிகளை பறிமுதல் செய்து சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உலக நாடுகளுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார சபையின் 78வது கூட்டத்தில் யோகாவின் முக்கியத்துவம் குறித்து காணொலியில் பேச்சு. ஜெர்மன் அதிபர் பீட்ரிக் மெர்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இரு நாடுகள் இடையிலான கூட்டாண்மை மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என பேசியதாகவும் பதிவு. மருத்துவர்களின் நிபுணத்துவம் போன்று ராணுவ வீரர்கள் துல்லியமாக செயல்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்தூர் செயல்பாடுகள் குறித்து நிகழ்ச்சி. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான அனைத்து கட்சி உறுப்பினர்களின் வெளிநாட்டு பயணம் பயனுள்ளதாக இருக்கும். பாகிஸ்தானின் அத்துமீறலால் இந்தியா நாள்தோறும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து உலக நாடுகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நம்பிக்கை. வெளியுறவு கொள்கையில் இந்தியா தனித்து விடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் மோடி 72 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதால் கிடைத்த பயன் என்ன என்றும் சரமாரி கேள்வி. மத்திய பாஜக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலமும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாகவும் விமர்சனம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சாய் நகர் முழுவதும் சூழ்ந்த மழை நீர்.
மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத அவல நிலை. கடலோர கர்நாடகா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு. கர்நாடக எல்லையோரம் உள்ள கேரள மாவட்டங்களான காசர்கோடு மற்றும் கண்ணூரிலும் வெள்ளப்பெருக்கு அபாயம் இருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளம். மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் நிலவும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதி. ஜார்க்கண்ட் மாநிலம் பொகாரோ மாவட்டத்தில் கனமழையின் போது நீரில் மூழ்கியும் மின்னல் தாக்கியும் 7 பேர் உயிரிழப்பு. சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விசா முடிந்த பிறகும் வெளியேறாவிட்டால் நாடு கடத்தப்படுவீர்கள் என இந்தியர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. மீண்டும் அமெரிக்காவுக்கு வர நிரந்தர தடை விதிக்கப்படும் என்ற அதிபர் டிரம்பின் அதிரடி அறிவிப்பால் இந்தியர்கள் அதிர்ச்சி. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகும் டெஸ்லா நிறுவனத்தின் CEO நான்தான். கடந்த சில மாதங்களாக டெஸ்லா கடுமையான சவால்களை சந்தித்து வரும் நிலையில் கத்தார் பொருளாதார மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய எலான் மஸ்க் பளிச் பதில். காசாவில் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்கள். உதவிகளை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் அரசின் கொடூர செயல்பாட்டால் சொந்த நாட்டிலேயே அகதிகளாகி போன மக்கள். மனிதாபிமான உதவிகளுக்கு இஸ்ரேல் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதன் எதிரொலி. காசாவில் சுமார் 14,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளதாக ஐநா அச்சம். இஸ்ரேலுடனான சுதந்திர வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தியது இங்கிலாந்து. காசாவில் நிலவும் உணவு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை சுட்டிக்காட்டி இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாமி தகவல். காசா மீதான இஸ்ரேல் அரசின் அடக்குமுறைக்கு கடும் எதிர்ப்பு. இஸ்ரேலுடனான தற்போதைய ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய ஐரோப்பிய ஒன்றியம் திட்டம். உலக நாடுகளின் எச்சரிக்கையும் மீறி காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 70க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. இதுவரை சுமார் 54,000 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 1,22,000 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். ரஷ்யா மீது பொருளாதார மற்றும் ராணுவ கட்டமைப்புகளுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். ஐரோப்பிய யூனியனுக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தல். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது சென்னை சூப்பர் கிங்ஸ். 13 போட்டிகளில் 10 தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை தக்க வைத்தது. T20 போட்டிகளில் 350வது சிக்ஸரை பதிவு செய்தார் MS தோனி. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியின் 16வது ஓவரில் சிக்ஸர் அடித்து பட்டியலில் இணைந்தார். தன்னுடைய ரோல் மாடலும் மறைந்த பிரபல கார் ரேஸ் வீரருமான அயர்டன் செனாவின் சிலைக்கு அஜித் குமார் நேரில் அஞ்சலி. மண்டியிட்டு மரியாதை செலுத்திய வீடியோ வைரல்.
கேரளாவில் அடுத்த 5 நாட்களில் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. 27ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே தொடங்குவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு. இது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.